பதில் சொல்ல போறீங்க. ஆமே இது 7வது வார்த்தை ஃபுல்லா நீங்க தான் பேச போறீங்க. ஆமே ஓகே. ஸோ இந்த 7வது வார்த்தை லூக்கா 23:46 யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, என்னுடைய ஆவியை உன் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற இந்த 7வது வார்த்தை ஒப்பு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சுற்றி இந்த வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ முழுமைப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை அவர் சொன்னது முழுமையா ஒப்பு கொடுத்து முழுமைப்படுத்தினார். அந்த சிலுவை பாதைகளோ சிலுவையினுடைய அந்த போதனைகள் சொல்றோம்ல அந்த காரியங்களை முழுமைப்படுத்தினார். அதற்காக 7வது வார்த்தையை அவர் பேசினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேஷன் பார்க்கறோம்ல ஆரம்பத்தில் எவ்வளோ நாள் கிரியேட் பண்ணாரு? 6 நாள் கிரியேட் பண்ணி 7வது நாள் ரெஸ்ட்னு வச்சு அதை முழுமைப்படுத்தினார். அதனால நமக்கு 7 நாட்கள் இருக்கிறது ஒரு வாரத்தில். ஸோ இதுதான் இதை முழுமையாக படுத்துவதற்காக முழுமையாக அங்கே செய்து கொடுத்தார். ஸோ இந்த வார்த்தை ஒரு முழுமையை குறிக்கிறது. ஆமே. ஸோ 2வது பாயிண்ட் வந்துடலாம். சங்கீதம் 32:5. இது தாவீது எழுதின வார்த்தை. என்னுடைய ஆவியின் கையில் ஒப்புவிக்கிறேன். இது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாயங்கால வேலைகள்ல அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சொல்லி ஆவியின் கையில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூதர்களுக்கு உண்டான ஒரு பழக்கம். ஸோ இதை கேட்டுதான் ஆண்டவரும் வளர்ந்தார் அந்த பழக்கத்தில். ஏன்னா அவர் ஒரு யூதராக இருந்தார். ஸோ இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இரவுல இந்த மாதிரி நாவே ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதை குறிக்கிறதா இருக்கு? சரி, அதை ப்ரேயர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். ஸோ என்னன்னா இலைப்பாறுதல். அப்படியே இந்த வார்த்தை என்ன குறிக்கிறது என்றால் ஒரு ரெஸ்ட்டை குறிக்கிறது. என்னன்னா ஆண்டவர் சிருஷ்டித்தாரா சிருஷ்டித்து முடிச்சதுக்கப்புறம் 7வது நாள் எதுக்காக வைத்திருந்தார்? ஓய்வுக்காக வைத்திருந்தார். ஸோ அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இலைப்பாறுதல் அந்த காரியத்துக்காக அவர் கடந்து போகிறார். அந்த வார்த்தை இலைப்பாறுதலை இந்த வார்த்தை குறிக்கிறதா இருக்கிறது. எப்படி அவர் இலைப்பாறினார்? ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைகள் அனுபவிச்சு ரத்தம் சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இல்லை, ஒரு சாம்பியன் போல தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு சாம்பியனு போல பிதாவுக்கு முன்பாக நின்று நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன ஒரு ரெஸ்ட் அவருக்கு. ஸோ அந்த காரியத்தை இந்த வார்த்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அடுத்த நாள் என்னது? ஓய்வு நாள். ஸோ இதுதான் அது ஆண்டவருடைய அழகான ஒரு திட்டம். ஸோ அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஸோ அதுதான் இந்த 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா ஐக்கியப்படுத்தினார். ஸோ அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து பிதாவோடு ஐக்கியமானார். ஆமாம். ஸோ இந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பாக புரிந்து கொள்றதுக்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 44-45 அதே வார்த்தை கொஞ்சம் 2 வார்த்தைகளுக்கு முன்பாக வாசிக்கலாமா? அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமிக்கு அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. மார்க் 15:38. ஸோ அதுதான் இதே வார்த்தையை நம்ம பார்க்குறோம். என்ன நடந்ததுன்னா இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இயேசு கிறிஸ்து நானும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஸோ இது நடக்கிறதுக்கு முன்பாக நடந்த ஒரு அடையாளம் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஸோ திரைச்சீலை 2ஆக கிழிந்து இதோட அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வருஷமாக கேட்டுட்டு வர சத்தியம் இது. ஸோ இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது எதை குறிக்கிறது? ரினியூ பண்ணது. ஓகே. ஸோ வேறு ஓகே கரெக்டாக ஆண்டவரோட பேசிட்டே வாய்ப்பு. ஓகே. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன தோணுது சொல்லுங்க. சரி, இப்போ திரை எது திரை மத்தியில் இருந்தது?
திருப்தி. ஓகே, ஸோ அது இப்போ தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தைரியமா போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உரிமையை ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா? ஸோ அந்த காலம் தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த திரைச்சிலை எப்படிப்பட்டதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த திரைச்சிலை வந்து 60 அடி நீளம், 30 அடி அகலம். ஒரு மனுஷனுடைய ஹைட் எவ்வளோ? ஓகே, இப்போ இருக்கிறது 5.5 நான்லாம் 5.2. அவ்வளோதான் ஹைட்டு, நம்மளோட ஹைட்டு. ஆனால் இந்த திரைச்சிலையோட ஹைட் வந்து 60 ஃபீட், 60 அடி நீளமாக இருந்த 30 அடி அகலமான ஒரு திரைச்சிலை. அந்த திரைச்சிலையோட திக்னஸ் என்னன்னா, அந்த தடிமன் என்னன்னா ஒரு மனுஷனுடைய கை உள்ளங்கையால அகலம், அந்த அகலம் அது தடிமனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 72 துணிகளை நெய்து அதை ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான திரைச்சீலை. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வல்லமை அந்த திரைச்சீலை கிடைச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்முடைய தேவனுடைய பராக்கிரமம். அப்படிப்பட்ட தேவன் அதை கிழித்து நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நம்ம அதோடு கூட ஐக்கியமாவதற்கான ஒரு வழி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ அந்த வார்த்தை அதுக்கு அடுத்த அப்புறம் தான் இந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை இந்த கரங்களில் ஒப்புவிக்கிறேன். ஸோ மூணாவதாக என்ன பிடிக்கிறது என்றால், நம்முடைய ஆவி, இயேசுவின் ஆவி தேவனிடத்தில் பிதாவிடத்தில் ஐக்கியமானது. அதனாலதான் இந்த ஐக்கியம் ஏற்பட்டதாலதான் சேவானும் தைரியமா சொன்னார், என்னுடைய ஆவியும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? நம்ம ஆண்டவர் கொடுத்தது. நாமே இதை ஆரம்பித்தது நம்முடைய ஆண்டவர். இப்பொழுது நம்ம தைரியமா சொல்ல முடியும், நான் ஆவியும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. நாலாவது வார்த்தையில் என்ன பார்க்குறோம்னா, நாலாவது காரியம் என்னவா பார்க்குறோம்னா, ஒரு உறவு. இயேசுவுக்கு அந்த உறவு இந்த வார்த்தையில கிடைச்சிருக்கு. எப்படின்னா, நாலாவது வார்த்தை சொல்லுங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஸோ அந்த நாலாவது வார்த்தை சொல்லும் போது அவர் இனம் புரியாத ஒரு பிரிவை உணர்ந்தார். ஸோ அந்த இடத்துல தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு துண்டி இல்லாமல் போயிடுச்சோன்ற பதட்டம், கவலை, கலக்கம் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் அந்த தேவனே தேவனேன்னு கூப்பிட்டவர் அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? தகமனிக்கிறேன், முடிந்தது. இது ரெண்டுமே பிதாக்கிட்ட சொல்லவே இல்லை இல்லையா? பிதாக்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் 7ஆவதுல பேசும்போது, இதாவே என் ஆவியை இந்த கடவுளுக்கு கொடுத்து திரும்ப அந்த உறவுக்குள்ளாக ஒரு வருகிறத பார்க்கிறோம். இதுதான் நெருக்கத்தை குறிக்கிறதா இருக்குது. ஏன்னா நம்ம பிதாக்கிட்ட நமக்கு எப்பவுமே அந்த நெருக்கம் இருக்கு. எப்பவுமே அந்த நெருக்கத்துக்குள்ள நம்ம ஆண்டவர் வைத்துக் கொள்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய பிதா இல்லையா? ஸோ இயேசுவுக்கு இந்த உறவு திரும்பவும் ஏற்பட்டது. தேவனே கூப்பிடும்போது கலக்கத்தோடு கூப்பிட்டாரு. ஆனால் கடைசியில் பிதாவே அப்படின்னு உரிமையாக கூப்பிடுகிறார். 5வது காரியம் பார்க்கும்போது, நம்பிக்கை. நம்ம பிதா மேல நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிதாவே என்னுடைய ஆவியம் கரங்களை ஒப்புவிக்கிறேன். ஸோ இந்த கம்மிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, இந்த வார்த்தையோட 3 அர்த்தம் எபிரேயுல என்னன்னா, பக்காடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்துல பராத்திதெமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் தான், கம்மிட், ஒப்பு கொடுக்கிறேன். ஸோ இந்த ஒப்பு கொடுக்கிறதான இந்த வார்த்தையோட ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, ஒரு நம்பிக்கை குறிக்கிறதா இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்த நம்பி உங்ககிட்ட கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பி கொடுக்குறேன், அந்த அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தைகள் இது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமா 2 தீமோத்தி 1ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாமா? நான் இந்த பாடுகளை மன்னிக்கிறேன், நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர்கள் இருந்தார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், மகிமையில வெளிப்படுகிற நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் பத்திரமா பார்த்துக்குவார். நம்ம பார்த்துருக்கோம்ல, குட்டி பிள்ளைங்கள்லாம் பொம்மை கொண்டு வந்து நம்ம கையை கொடுத்துட்டு ஓடிடும். ஆனால் அம்மா அப்பா மட்டும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. என்ன தெரியுமா, அந்த பொம்மை நான் பத்திரமா பார்க்கணும், திரும்பி வந்து
கேட்பா, திரும்ப வந்து கேட்பா, நான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த உணர்வு தான் நம்ம ஆண்டவருக்கு. நம்ம எதை ஒப்பு கொடுத்தாலும் இந்த உணர்வோட அவர் பார்த்து கொள்கிறதா இருக்கிறார். ஸோ அந்த நம்பிக்கையில தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிற்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். சரி, இந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. நம்ம நம்பிக்கையை அவருக்கு என்ன அதே தான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த நம்பிக்கை நம்ம என்ன கொடுத்தாலும் அவர் காத்து கொள்ள வல்லவர். ஸோ 6வது பாயிண்ட் என்னன்னா ஒப்புவித்த சரண்டர். சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா இயேசுவோட ஏசப்பட்ட மாம்சமும் ரத்தமும் உடையவா இருந்தார். ஸோ அப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட 3 காரணம் இருக்கு. ஆத்மா, ஆவி, சரிதான். ஸோ அவருக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்டது? ஆவி பரிசுத்த ஆவி. அவங்க ஏன்னாலும் முழுக்க முழுக்க தேவனா இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியனவரா இருந்தார். அந்த ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? பிதாக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பிதா, பரிசுத்தாவியானவர், குமாரன் 3 பேரும் ஒன்றா இருக்கிறார்கள். அவருக்கு சொந்தமானது அந்த ஆவி. ஆமே. இப்பொழுதும் அந்த ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. ஷைனி சொல்லும் போது அந்த ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா நாம் அவரை போல மாறுகிறவர்களாக இருக்கணும். ஸோ நீதிமொழிகள் 20:27 தேவன் வந்து மனுஷருடைய ஆவியை தந்திருக்கிறார். அது வந்து நமக்கு தீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோவான் 3:6 யாரும் படிக்க வேண்டாம். நம்ம வந்து ஆவினால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்புறம் 1 பேதுரு 1:2 பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். தீர்த்து 3:5 அவர் வந்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ என்னன்னா நம்முடைய ஆவி தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. நாம் அவளை அறியாதவர்களாக இருக்கும்போது அது முற்றிலுமாக ஏதோ கோமாவில் இருந்த மாதிரி இருந்தது. சரியா? ஸோ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம உயிர்ப்பித்து எடுக்கிறார். ஸோ அந்த உயிர்ப்பித்து எடுக்கும்போது நாளுக்கு நாள் நம்மை அவரை கூட இயேசு கூடவே நம்மை புதிதாக்கி கொண்டே வருகிறார். அதனால நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்முடைய ஆவிய பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே வார்த்தை நாம சொல்லலாம், நம்முடைய மரணத்துக்கு வரல, ஆனால் அது வராது சீக்கிரமா. நான் நம்புகிறேன் அந்த இடத்துல நாம் தைரியமாக நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஏன்னா இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறார். ஸோ 7வது பாயிண்ட் என்னன்னா மரணத்தின் பயத்தையும் முடித்து போட்டார் இந்த வார்த்தையால. நாவே உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றது முடிவு இல்லை, அது முடிவுல ஒரு ஆரம்பம். என்ன ஆரம்பம் தெரியுமா? பிதாவுக்கு நமக்கு இருக்கிற அழகான உறவுடைய ஆரம்பம். ஸோ மரணத்துக்கு அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு நிரூபிக்கிறது. அது என்னன்னா நித்திய ஜீவன். ஏன்னா நம்முடைய ஆவி வந்து நரகத்திலேயோ இல்லை பாதகத்திலேயோ போவதில்லை. அது நிச்சயமா நமக்கு தெரியும். ஏன்னா தேவன் நமக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்கார். ஸோ அதனால நாம வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, நம்முடைய உடலை விட்டு ஆவி பிரியும் போது நம்ம யாருக்கு போவோம்? நம்ம அதிகமாக நேசிச்ச பிதாவை பார்க்க போவோம். நம்ம எவ்வளோ பேர் இயேசுவை பார்க்க பிடிக்கும். அவருக்கு நம்ம முன்னாடி இருந்தால் நம்ம கட்டி பிடிச்சிக்கலான்னு தோணல. அக்கா வந்து அடிக்கடி அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தோன்னு போய் கட்டி பிடிச்சிக்கணும். அந்த ஒரு ஆவல், அந்த ஒரு வாஞ்சி, அந்த ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறதா இருக்கு. ஸோ அந்த 7வது வார்த்தை நமக்கு இன்னொரு நம்பிக்கையை உருவாக்குகிறதா இருக்கிறது. ரோமர் 8:35 வாசி. எதுவுமே நமக்கு இருக்காது, மரணமோ நமக்கு இருக்காது, எதுவுமே நமக்கு இருக்க முடியாது. இந்த உலகத்தில் மட்டும்தான் உலகத்தை தாண்டி எவ்வளவு நமக்கு இருக்க முடியாது. ஸோ முதல் வந்து அது முழுமை குறிக்கிறது, ஓய்வு குறிக்கிறது, அப்புறம் நெருக்கத்தை குறிக்கிறது, நம்பிக்கை குறிக்கிறது, ஒப்புதலை குறிக்கிறது, அப்புறம் என்கேஜ்மெண்ட் குறிக்கிறதா இருக்கிறது. வாழ்க்கை கொடுத்துருக்காங்க.